இங்கே பாருங்கள், ஏர்போர்ட்டில் நீங்கள் ஓலா புக் பண்ணால் கூட இதை மாதிரி பேட்ரி வண்டியில் ஏறி நம்ம வந்து அவங்க எங்கே இறக்கி விட்றாங்களோ அங்கேருந்தால் நம்ம ஓலா எல்லா இதுவும் ஊபரு எல்லாமே அங்கே தான் நம்ம வந்து ஏறணும். வண்டியை இங்கேயே புக் பண்ணிடணும். புக் பண்ணிவிட்டு அங்கே போய் ஏறணும். ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸ் பாருங்கள், ஃப்ரீயாக அவங்க கொண்டு போய் விடுவாங்க. ஃப்ரீயாக முன்னாடி போகுது பாருங்கள், அதே போல் தான் இது. இந்த இப்படி ஒயிட் கலர்லாம் வர்றதெல்லாம் ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸ் பஸ் தான். நம்மளே இதில் கொண்டு வராங்க. மெட்ரோ நிலையம் ஸ்டேஷன் இது வரைக்கும் அப்படியே வராங்க பாருங்கள். கோடு வெளியிலே போட்டுருக்கேன். ஃப்ரீ ஷட்டில் சர்வீஸ்லேயே போட்டு புக் பண்ணிக்கோங்க. நம்ம புக் பண்ணலாம் கூட. அந்த எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க கூட நமக்கு வந்து புக் பண்ணி தருவாங்க. என்ன நம்பருன்னு கேட்டு நம்மளை கரெக்டாக ஏற்றி விடுறது இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், லிஃப்ட்டு பிடிச்சி அவங்க டிரைவர்கிட்ட கால் பண்ணி என்ன பில்லர் நம்பர்னு சொல்லிட்டோன்னா அங்கேயே நமக்கு வந்து வந்துடுவாங்க. நீங்கள் ஓலா புக் பண்ணி அந்த கார் நம்பரை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. டிரைவர்கிட்ட பேசிட்டிங்கன்னா டிரைவர் கரெக்டாக வந்துடுவாங்க. நீங்கள் அழகாக சேஃபாக வீட்டுக்கு போயிடலாம். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரா இது ஆக்சுவலி? ஓகே ஓகே. ஆனால் செகண்ட் ஃப்ளோர்னு சொன்னீங்க. அதில் செகண்ட் ஃப்ளோர் தான் உங்களுக்கு பிக்கப் பண்ணேன். ஓகே ஓகே. எப்படி அதில் புக் பண்ணால் அப் அண்ட் டவுனில் புக் பண்ணுவாங்களா? போகிறதுக்கு காசு வரதுக்கு காசு. இந்த ப்ரீபெய்டு. ஓ ப்ரீபெய்டு. இது வந்து நம்ம இண்டிவிஜுவலாக ஓலா புக் பண்ணால் நீங்கள் சிங்கிள் மட்டும்தான். சிங்கிள். ஆஹா சரி ஓகே ஓகே. உள்நாட்டு வெளிநாட்டு. இப்போ இது வந்து 2 வருஷமாக இதை மாற்றிட்டாங்களா ஃபுல்லாகவே? ஓகே ஓகே. முதல்ல வந்து ஃப்ளாக் பக்கத்தில் ஏறுற மாதிரி இருக்கும் நமக்கு. இப்போ எல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லாமே எல்லா இதையும் கொண்டாண்டாங்க. ஓலா ஊபரு ரெட் இது செகண்ட் ஃப்ளோரில். இங்கே அந்த ப்ரீபெய்டு அந்த இதுலேயே நம்ம இறங்கின உடனே வாசல் பக்கமே புக் பண்ணால் அப் அண்ட் டவுன் காசு வாங்கிடுவாங்களா? சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நம்மளே நம்ம செல்ஃபோனில் புக் பண்ணால் நமக்கு சிங்கிள் சார்ஜ் தான் வரும். ஓகே ஓகே. ஆனால் என்ன நம்ம தூக்கிக்கிட்டு கொஞ்சம் பேட்ரி காரில் போய் அதுக்கப்புறம் லிஃப்ட்டை பிடிச்சி ஏறி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி எங்கே எந்த பில்லர்னு சொல்லி அதுக்கப்புறம் ஏறுற மாதிரி இருக்குல்ல. ஆனால் பரவாயில்ல, மேலே கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருக்குது. இல்லைன்னா மேலே ரொம்ப ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். இப்போ அந்த அளவு அந்த இதெல்லாம் இல்லை. உங்களுக்கு அங்கே என்ன பண்ணுவோம், நாங்கள் ஏர்போர்ட்டில் நாங்கள் அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதனால் இங்கே நாங்கள் கார்லேயே ரெஸ்ட் எடுத்துருவோம். ஓ காரில் ரெஸ்ட் எடுத்து அங்கேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்பிக்கணும் இல்லையா? தூங்குறது காரில் தான் தூங்க முடியும். ஓ ஆனால் அந்த பெட்டு வசதிலாம் அங்கே கிடையாது. 6th ஃப்ளோர் அது? ஆமாம், 6th ஃப்ளோரில் மோஸ்ட்லி ரெஸ்ட் எடுக்கிறவங்க அங்கே எடுத்துக்குவாங்க. ஓ டிரைவர்ஸ் எல்லாமே. ஓகே ஓகே. பரவாயில்ல. வீட்டுக்கு போக முடியலன்னா இங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே எடுத்துக்குவோம். அப்படியே இங்கேருந்தே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு கூட போய்க்கலாம் இல்லை? ஆமாம். பரவாயில்ல அந்த வசதி. எப்படி அங்கே ஓலா எல்லாமே அவங்க எல்லாம் சேர்ந்து இதை செஞ்சுருக்காங்களோ இல்லைன்னா ஏர்போர்ட்லேயே? ஏர்போர்ட்டில் வர டிரைவர் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாங்க, அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். சரி சரி, சூப்பராக இருக்குது. பரவாயில்ல.
இல்லைன்னா அதுக்குன்னு தனியாக அலையணும், இல்லைன்னா வீட்டுக்கு போகணுன்னு நிற்கணும்ல, அது ஒரு வசதி இருக்குது உங்களுக்கு. 6th ஃப்ளோர்னால் இப்போ 2nd ஃப்ளோர் நாங்கள் வந்தோம், அதுக்கு மேலே இருக்கோ? இன்டர்நேஷ்னல் டிரைவரு டொமஸ்டிக் டிரைவர் 2 பேரும் எல்லாத்துக்கும் 6th ஃப்ளோரா இல்லைன்னா வேறையா? எனக்கு அது எப்படி தெரியல. தெரில. நாங்கள் ஓட்டுறோம், அங்கே தான் இருக்கோம். ஓ, டொமஸ்டிக்னால 6th ஃப்ளோர் உங்களுக்கு. இன்டர்நேஷ்னல் அது வேறு இதே இல்லை, செக்ஷனே வேறு தானே அது ஆக்சுவலி? அதை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. சரி, ஓகே ஓகே. கொஞ்சம் நைட்டில் வண்டி ஓட்டுறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் கொடுப்பாங்க. ஓகே ஓகே. நமக்கு டென்ஷன் இருக்காது. மெயின் ப்ளஸ் எங்களுக்கு டிராஃபிக் இருக்குது. ஓ, டிராஃபிக் இருக்காது நைட் நேரம். கரெக்ட். நீங்கள் பகல்லேருந்து 24 கிலோமீட்டருக்கு நேரத்தில் நம்ம இதை கூட நின்று வர்றதுக்கு பெட்ரோல் ஆகும். ஓகே ஓகே. அதனால் நைட்டு மட்டும் ஓட்டிக்கிறீங்களா? சில நேரத்தில் பகல்லையும் ஓட்டிடுவேன். ஓகே ஓகே. அவங்கவுங்க சூஸ் பண்ணுறதா இல்லை, பகல்லையா நைட்டில் ஓட்டுறதா அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்.